முதல் அன்பு. இந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே ஒரு பரிசேயன் இயேசுவை டின்னருக்காக சாப்பிடுவதற்கு அழைத்திருக்கிறார். அங்கு ஒரு பாவியான ஸ்திரீ வந்து நிற்கிறாள். அவள் பின்புறம் நின்று கண்ணீரால் இயேசுவின் பாதத்தை நினைத்து தலைமையால் துடைத்து அவள் முத்தமிடுகிறாள். அந்த பரிமள தைலத்தை, விலையேற்பட்ட தைலத்தை ஊற்றுகிறாள். அப்பொழுது அந்த பரிசேயன் கேட்கிறார்கள், பாவியான ஸ்திரீ, உங்களுக்கு தெரியாதா என்று நினைக்கிறார். ஆண்டவர் சொன்னார், ஒருவன் 500 வெள்ளியும் ஒருவன் 50 வெள்ளியும் கடன் கொண்டிருந்தால் 2 பேரையும் மன்னிக்கும் பொழுது யார் அதிகமாக அன்பு கூறுவான்? அவன் சொன்னான், அதிகமான கடன் அடைக்கப்பட்டவன் தான் அதிகமாக அன்பு கூறுவான். இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடினால் இவன் இடத்தில் அன்பு கூர்ந்தார். The sinner lady who came to Jesus, he met the feet of Jesus Christ, and she kissed Jesus, and also she poured the valuable oil at the feet of Jesus Christ. And Jesus said, she loved me much. He loved me much. And you can see, if you love Jesus Christ, if you love God, your prayer will be different. If you love Jesus, your Bible reading will be different. If you love Jesus, your giving will be different. Whatever you are giving to God will be different. People will say, how you are spending money for the gospel, for the church, for Jesus Christ. And when Jesus asked Peter, do you love me? 3 times he asked, do you love me? என்னை நேசிக்கிறாயா என்று பேதுருவை ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர் கேட்டார், எனக்கு அன்பானவர்களே, எனக்கு சொந்த ஊர் சிவகாசி, ஒரு பெரிய பணக்கார ஆக வேண்டும், ஊழியத்துக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும், சர்ச்சை கட்டி கொடுக்கணும்னு நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள், லவ்மி தேவதாஸ் உன்னுடைய பகுதியிலே ரேங்க்லண்ட் மிஷனரி ஊழியம் செய்தார். ஐ வாண்ட் நாட் யுவர் மணி, பட் ஐ வாண்ட் யூ. அந்த நாளிலே இதை நான் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்தேன். 40 வருடங்கள் வட இந்தியாவிலே ஊழியம் செய்யவும் சபைகளை ஸ்தாபிக்கவும் ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். If you love God, நீங்கள் ஆண்டவரை முழுமையில் நேசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஜெபம், வேத வாசிப்பு, ஆண்டவருக்காக உங்களை அர்ப்பணிப்பதிலே நீங்கள் வித்தியாசமாய் காணப்படுவீர்கள். நாம் எவ்வளவு இயேசுவை அன்பு கூறுகிறோம்? How much we love God? Let us examine ourselves. Second thing, and the lawyer to testify himself a righteous man, he asked, who is my neighbor? எனக்கு பிறன் யார்? இந்த பகுதியிலே ஆண்டவர் ஒரு அழகான பூமியை சொன்னார். We know everybody the parable of good Samaritan. அந்த parable விளக்க நான் தேவையில்லை. We know everybody about the parable of good Samaritan. In this parable, Jesus focused 3 kinds of society. 3 kinds of society. Number 1, he talked about a man who traveled from Jerusalem to Jericho, and he was beaten and he was looted by the robbers and he was half dead. ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அந்த மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழியிலே கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் இருக்கிறார். He was on the way dead. அவன் சாக கிடக்கிறான். அப்பொழுது பாருங்கள், அந்த மனிதன் சாக கிடக்கிறான். அவனை துடித்துக் கொண்டிருக்கிறான். அவனை கேட்பதற்கு யாரும் இல்லை. Dear friends, dear children of God, God show the people, those who are at the hands of the robber. இந்த நாட்களிலே சபைக்கு வெளியிலே அநேக கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் கள்ளர் கையில், பிசாசின் கையில் அகப்பட்ட ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீண் மக்கள் 12 million people, they never heard the word Jesus. ஒரு நாள் ஒரு மனிதன் ஜெபிக்க வந்தார். அவருடைய பிள்ளை பிசாசு பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறது. Somebody talk about Jesus, our ministry, our house, and he came to me, and he is having some seeds, agarbatti, and he fell down in my feet, and he asked, sir, my daughter, only one daughter, suffering from evil spirit. When he was talking, he said, somebody told a new God, a new Maharaja came from Tamil Nadu. I said, I am not Maharaja, I am not God. I talk about Jesus Christ, and I gave the prayer oil, and I gave the food, and he went to the bus stand and come back. And
And he said, what's the thing? Why you are coming back? He said, son, you talk about one God. I forgot the name of the God. I was little angry. More than 40 times, 40 தடவை சொல்லிட்டேன், இயேசு பிரபு, இயேசு பிரபு. அவர் தலை நினைச்சு சொன்னார், ஐயோ இயேசு பிரபு. அவர் சொன்னார், அவருடைய கண்களிலே கண்டேன். ஐயா 52 வயதாகிறது. I never heard the word of Jesus Christ, not a single time. ஒரு முறை கூட என் வாழ்க்கையிலே இயேசு என்ற புண்ணிய நாமத்தை கேள்விப்பட்டதில்லை என்று சொல்லி அழுதான். என் அன்பு சகோதரர்களே, there are 12 million people nearby Gujarat, Madhya Pradesh and Rajasthan. They are living under the bondages of evil spirit. Our nation is having 140 crores of people. Most of the people never heard the word Jesus. And 7.5 lakhs of villages, unreached villages, who will go and who will say the word Jesus to them. And second, there a Levite came and a priest came on the same way. But Bible says they passed away to they are seeing, they saw the man suffering. He was asking water, he was asking for life, but the people, those who are saying, we are the children of God, நான் தேவனுடைய பிள்ளைகள், நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன் என்று சொல்லுகிறவன் அவனை கடந்து போய்விட்டான். கண்டர் கையில் நகப்பட்ட சமுதாயம், இரண்டாவது சமுதாயம், விலகி போடும் சமுதாயம். இன்னைக்கு இந்த தேசத்திலே எத்தனை கோடி மக்கள், எத்தனை லட்சம் கிராமங்கள், இன்னைக்கு திருச்சபை ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு இந்த ஜனங்களை சந்திக்க வேண்டும். தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள், ஆசாரியர்கள், நாங்கள் லேவியர்கள் என்று சொல்லுகிறோமே, இந்த ஜனங்களை குறித்து, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை குறித்து நமக்கு அந்த பாரம் இருக்கிறதா? The society passed away from the people, those who are in the hands of robber. கடைசியாக ஆண்டவர் சொன்னார், ஒரு சமுதாயம், the Good Samaritan சமுதாயம், the Good Samaritan society. அங்கு ஒரு சமாரியன் வருகிறார். அவர் ஒரு ரிஜெக்டட் மேன். அவனை சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, he stopped, he saw and he went to him. அவனை பார்க்கிறான், மனதுருகுகிறான், அவன் பக்கத்திலே போகிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது நாம் அவர்களிடத்திலே போக வேண்டும். உங்களை சுற்றி எத்தனையோ ஆத்துமாக்கள் கஷ்டப்படுகிறார்கள், கண்ணன் கையிலே, பிசாசின் கையிலே நிம்மதியற்றவர்களாக வாழுகிறார்கள். என்னைக்காவது அவர்களை போய் பார்த்திருக்கிறோமா? இந்த வீர் மக்கள் மத்தியிலே திருமணமாகி 40வது நாளிலே நாங்கள் குடும்பமாக சென்றோம். 35 வருடங்கள் அந்த மக்களோடு வாழ்ந்தோம். அவர்கள் நம்மை தேடி இயேசு வந்தார். 33 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். இந்த சமாரியன் என்ன செய்கிறார்? அவனுடைய திராட்சை ரசத்தை எண்ணெய் பூசி காயங்களை கட்டுகிறார். அது மட்டுமல்ல, தன்னுடைய உடமைகளை கொடுக்கிறார். He spent the time, he spent the talent, he spent the treasure. The Samaritan society, he came and he was moved with compassion and he was willing to spend everything, the time, the treasure, the talent. அவன் இருந்த எல்லாவற்றையும் அந்த மக்களுக்கு கொடுத்தான். அது மட்டுமல்ல, அவனை சுய வாகனத்தில் he took him in the donkey and he went to the inn and he gave the man and he asked the innkeeper, if you spend something more, I will come, I will pay it. நான் அவன் பார்க்க அப்படி விட்டுட்டு போகல, சத்திர காரணத்தில் ஒப்புக்கொடுக்கிறான். நாங்கள் 35 வருஷம் ஊழியம் செய்கிறோம். 3.5 லட்சம் ஆத்துமாக்கள் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் பெருமையினால அனாதை விடல, அவங்களை அழகா ஆலயம் கட்டி கொடுத்து அவங்களுக்கு பாஸ்டர்ஸ் உருவாக்கி அவங்களை பரலோகத்தில் கொண்டு போகிற வரைக்கும் அந்த பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, திருநெல்வேலி பகுதியிலே என்னுடைய பிள்ளைகள், மிஷினரி பிள்ளைகள் படித்தது டோனாவில். அந்த டோனாவுடைய பிள்ளைகள் 1வது வகுப்பு படித்தார்கள். 3 பிள்ளைகள் அங்குதான் படித்தார்கள். ஒரு நாள் பள்ளிக்கூடத்திலே நேரம் இருக்கிறது என்று சொல்லி நான் சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு வந்தேன். அங்கு ஒரு கல்வெட்டு, அந்த கல்வெட்டிலே ரேடியஸ் ஐயர் அவர்கள் இந்த கிராமத்திற்கு வந்து 16 வருடங்கள் திருநெல்வேலி பகுதியிலே ஊழியம் செய்து 400க்கு அதிகமான சபைகளை ஸ்தாபித்து நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்தார்கள். இந்த டோனபூர் பட்டினத்தையும் கிராமத்தையும் அவர்கள் கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரேடியஸ் என்ற மிஷனரி 16 வருடங்கள்
தேவி நாட்டிலே ஊழியம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை ஊற்றினார். He spent the time, he spent the treasure. இன்னைக்கு சேரட்டக்கர் காலேஜ் ரேடியஸ் ஐயா மூலம்தான் அவங்க அந்த சேரட்டக்கர் அம்மாட்ட பணத்தை வாங்கி கட்டி கொடுத்தார்கள். So many missionaries came for India. Now in India, no missionaries from outside country, they can't come to their country in India. They can't send the money for India, but we Indians, what we are doing, how much we are doing something. We love God some level, but if you love God, your life will be different. If you love God, if you love your neighbor, your attitude, your heart will be different. That is the thing. God has brought me here in Mumbai to bring the people, those who are in the hands of the robber. Whenever they are leaving, passing away from the people, Jesus is looking at us. Who will go? Who will go? God sent many missionaries to our country. He sent Thomas for us. He sent so many missionaries. Still, the nation of India needs Good Samaritan. Are we in the society of passing away people, or are we the people of Good Samaritan? Let us think. And finally he asked, Jesus asked the man, the lawyer, who is the neighbor? Who loved him more is the neighbor. And God said, go and do likewise. நீயும் போய் அந்தபடியே செய். நீயும் போய் அந்தபடியே செய். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் நீ ஆண்டவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளிலே உங்களுடைய ஆலயத்தில் வந்து உங்களுடைய ஆதாரத்தை ஏற்படுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். Lord Jesus, we are having a privilege in Jesus Christ. We are enjoying the salvation, the power of God and the Holy Spirit anointing. Lord, we look upon the people, those who are in the hands of robber. Lord, we commit our life for the preaching of the gospel. Lord, we want to put our hands upon the needy people, O Lord. Talk to everybody. Lord, we love you and we love the neighbor, our own people in India. Bless, O Lord, those who are committing their life. Lord, bless the families and bless our church. Be a blessing for our nation, India. In Jesus' mighty name we pray. Amen.